இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஃபைனான்சியல் டைம்ஸ்ல வந்திருக்க ஆர்டிகல் படி ஆப்பிளோட சிஇஓ ஆன டிம் குக் வந்து ஸ்டெப் டவுன் பண்ண போறதாவும், ஸோ நெக்ஸ்ட் சிஇஓட சக்சஷன் பிளான்ல இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. டிம் குக் வந்து பாத்தீங்கன்னா 2011ல இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அப்புறம் சிஇஓவா இருக்காரு. நெக்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஜனவரியில வர வரையும் அடுத்த சிஇஓ யாருன்னு ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜான் டர்னர்ஸ் தான் நெக்ஸ்ட் சிஇஓ இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிளோட ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்கோட வைஸ் பிரசிடென்ட். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸான ஐபோன், ஐபேட், மேக் அண்ட் ஏர்பாட்ஸ் இது மட்டும் இல்லாம இன்னும் பல இன்ஜினியரிங் ஆபரேஷன்ஸ் வந்து இவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஜான் டர்னர்ஸ் வந்து 2001ல வந்து ஆப்பிளோட ப்ராடக்ட் டிசைன் டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ 2013ல இருந்து இப்போ வரைக்கும் இவர் தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங். அடுத்த சிஇஓ பத்தி ஆப்பிள் தரப்புல இருந்தும் டிம் குக் கிட்ட இருந்தோ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இதை பத்தி டிம் குக் கிட்ட லாஸ்ட் இயர் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த பொசிஷன் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, அவருக்கு வந்து விருப்பம் இருக்க வரைக்கும் நான் வந்து சிஇஓவா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்டோட ஐபிஓக்கு வந்து எஸ்பிஐ போர்டு வந்து அப்ரூவல் தந்திருக்காங்க. எஸ்பிஐ தன்னோட ஸ்டேக்ல இருந்து 6.3% இந்த ஐபிஓக்காக விற்க போறாங்க. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பிரான்ஸோட ஆமண்டி குரூப்போட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இது. ஸோ இந்த ஐபிஓ மூலமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஆமண்டி குரூப்பும் சேர்ந்து 10% ஸ்டேக் விற்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6.3% வந்து எஸ்பிஐ விற்க போறதாவும், 3.7% வந்து ஆமண்டி குரூப் விற்க போறதாவும் சொல்றாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து இது ஒரு தேர்ட் ஐபிஓ. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், இப்போ தேர்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஐபிஓல வந்து நியர்லி 3 crore 20 lakhs and 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ அதோட ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா 6.3% வந்து எஸ்பிஐ இந்த ஐபிஓ மூலமா விற்க போறாங்க. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் லார்ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் மேனேஜர். நியர்லி 12 lakh crore மியூச்சுவல் ஃபண்ட் அசெட்ஸ் வச்சிருக்காங்க. 16.32 lakh crore வந்து அவங்க அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேஷன் பிராண்டான நைக்காவோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நைக்காவோட பேரண்ட் கம்பெனியான எஃப்எஸ்என் இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ் வந்து இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Q2 ரிசல்ட்ஸ்ல பார்க்கும்போது இயர் ஆன் இயர் Q2ல வந்து 243% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் Q2ல வந்து 10 crores ப்ராஃபிட் பண்ண நைக்கா வந்து Q2 ரிசல்ட்ஸ்ல பார்க்கும்போது இந்த இயர் வந்து 243% இன்க்ரீஸ் ஆகி 34.43 crores வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. FY26ஓட Q1 Q2ல கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 48% இன்க்ரீஸ். Q1ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து 23 crores ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. நைக்காவோட ஜிஎம்பி வந்து பாத்தீங்கன்னா 4,744 crores. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 30% இன்க்ரீஸ். ஜிஎம்பி வந்து கிராஸ் மெர்கண்டைஸ் வேல்யூ. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டோட செல்லிங் ப்ரைஸை வந்து அது எத்தனை ப்ராடக்ட் வித்திருக்கோ அது கிடைக்கிற வேல்யூ தான் கிராஸ் மெர்கண்டைஸ் வேல்யூ. நைக்காவோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,345 crores. இது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்பேர் பண்ணும்போது 25% இன்க்ரீஸ். லாஸ்ட் இயர் Q2 வந்து பார்க்கும்போது 1,874 crores வந்து ரெவன்யூ இருந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் சர்ஜுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஃபெஸ்டிவ் சீசன். அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டர்ல வந்து நிறைய லக்ஸரி பியூட்டி பிராண்ட்ஸ் வந்து நைக்காவோட இ-காமர்ஸ் சைட்ல வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா, பிஎஸ்சி கம்பெனியான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து 792 crores worth ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த கிளைண்ட் நேம் வந்து அங்கே ரிவீல் பண்ணல. ஆனால் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்டாக இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து நெட்வொர்க் அப்கிரேட்ஸ், ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், ரேடார்ஸ், ட்ரோன்ஸ் இது ரிலேட்டடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. October 22 அன்னைக்கு கொச்சின் ஷிப்யார்ட் கிட்ட இருந்து 633 crore ஆர்டர் புக் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. October 31, 2025 நிலவரப்படி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட டோட்டல் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 14,750 crores இருக்கு. ஸோ கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனான்சியல் இயர் 2026 முடியும் போது 27,000 crores ஆஃப் ஒர்த் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்தியாஸ் யங்கஸ்ட் ஏர்லைனான ஆகாஷா ஏர் வந்து சைனா அண்ட் ஆப்பிரிக்காவுக்கு புது ஃபிளையிங் ரூட் விட போறதா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்வெஸ்டரான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து வினய் டுபே அண்ட் ஆதித்யா கோஷ் சேர்ந்து ஆரம்பிச்ச ஏர்லைன் தான் ஆகாஷா ஏர். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆகாஷ் ஏருக்கு வந்து 7 இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான், டாஷ்கெண்ட், ஹெனாய், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், இந்தோனேஷியா அண்ட் சிங்கப்பூர். ஸோ இங்க புதுசா டார்கெட் பண்ற ரூட் வந்து சைனா அண்ட் ஆப்பிரிக்கா. நம்ம லோக்கல் டொமஸ்டிக் டெஸ்டினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்பிரிக்கா அண்ட் சைனா ரூட்டுக்கு வந்து
போயிங் கிட்ட வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் ஏர் வந்து 226 ஏர்கிராஃப்ட் வந்து சேல் அண்ட் லீஸ் பேக் அக்ரிமெண்ட்ல வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. சேல் அண்ட் லீஸ் பேக் அக்ரிமெண்ட்லாம் என்னன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆகாஷ் ஏர் வந்து போயிங் கிட்ட இருந்து ஏர்கிராஃப்ட் வாங்குறாங்கன்னா அது இமிடியேட்டா வந்து ஃபிளைட்ஸ் லீஸ்க்கு விடுற கம்பெனிஸ்க்கு வந்து வித்துருவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஆகாஷ் ஏர் வந்து லீஸ்க்கு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த லீஸ் வந்து வெட் லீஸ் அண்ட் டேம்ப் லீஸ்னு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த வெட் லீஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த லீஸ் பண்ற கம்பெனி வந்து க்ரூ மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஆனால் இந்த டேம்ப் லீஸ்ல வந்து வெறும் கேபின் க்ரூ மட்டும் கொடுத்தா போதும். ஸோ போயிங் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா 38லேருந்து 42 ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு மாசத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறதா போயிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 1200 crores வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி இன்வெஸ்ட், 361 அசெட், கிளேபான் கேபிட்டல், அப்புறம் ஃபவுண்டிங் மெம்பரான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கிட்ட இருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஃபிளீட் எக்ஸ்பேன்ஷன், டெக்னாலஜி அப்கிரேட் அண்ட் நெட்வொர்க் க்ரோத்துக்காக இந்த ஃபண்ட் வந்து யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.